இப்ப நாங்க வருவோம் இரண்டாவது பகுதிக்கு. சட்ட கருத்து வேறுபாடு என்று சொன்னா என்ன? அப்ப நாங்க இப்ப சொன்ன விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த கிளியராக விளங்கேலும். இந்த சட்ட கருத்து வேறுபாடு என்று சொல்றது எங்க வருகிறது? இந்த கருத்து வேறுபாடு என்று சொல்ற விஷயம் எங்க வருகிறது? இது ஷரியாவுல வரமாட்டாது, அங்க நடக்கிற விஷயம் அல்ல. ஃபிக்ஹுல தான் இது வரப்போகிறது. இப்ப ஃபிக்ஹுல வித்தியாசமான கருத்துக்கள் வருவது என்று சொல்வது தான் நேச்சர். அதோட நேச்சரே அப்படித்தான். ஏன்னா அது மனித புரிதல் என்று நாங்க சொன்னோம். அப்ப இந்த சட்ட கருத்து வேறுபாடு என்றா என்ன என்று சொல்றது உங்களுக்கே கெஸ் பண்ணேன். இதுதான் விஷயம் என்று சொல்றது. இங்க நான் சொல்லி இருக்கிறேன், இந்த முதல் பகுதியில சொல்லி இருக்கிற அந்த விஷயம் தான் சிம்பிளாக. ஒரு அறிஞர் தனது சட்ட ஆய்வின் போது மற்ற அறிஞர்களது கருத்துக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதைத்தான் நாங்க சொல்றோம் சட்ட கருத்து வேறுபாடுகள் என்று சொல்றோம். இப்ப சில வேளை இந்த நாங்க கருத்து வேறுபாடு என்று சொல்லி சொல்ற நேரத்துல எங்கட மனசுக்கு உடனே வர ஒரு விஷயம் வேறுபாடு என்று சொன்னா அங்க ஒரு ஒரு முரண்பாடு ஒன்று இருக்கிறது, ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்கிறது என்றது மாதிரி ஒரு கருத்து தான் எங்கட மைண்டுக்கு வரும். ஆனா உண்மையிலே சட்ட கருத்து வேறுபாடு என்று சொல்ற நேரத்துல கட்டாயம் அது ஒன்று கொண்டு முரணானதாக இருக்கணும் என்று சொல்ற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிற அப்படி இல்லை. அதே மாதிரி ஒன்று கொண்டு எதிரானதாக இருக்கணும் என்ற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறா இல்ல. அதாவது இருவேறு நிலைப்பாடு இருக்கலாம். இப்ப உட்கார்ற சேர் மாதிரி, இதுவும் சேர் தான், அங்க பின்னால் இருக்கிறதும் சேர் தான். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான சேர்ல உட்காரையில். இப்ப இது முரண்பாடா, எதிரானதா? இல்ல. அப்ப நான் சொல்றேன் என்றால் கருத்து வேறுபாடு என்று சொல்றது, இப்ப ஒருவர் அவருடைய ஆய்வுல அவர் வருகின்ற முடிவு அடுத்தவர்கள் வருகின்ற முடிவுக்கு மாற்றமாக இருக்கின்ற நிலைமை, வித்தியாசமாக இருக்கின்ற நிலைமை, அது அதைத்தான் நாங்க கருத்து வேறுபாடு என்று சொல்றோம். இப்ப அந்த கருத்து வேறுபாடு அது எதிரானதாக இருக்கணும் என்ற ஒரு கட்டாயம் ஒன்று இல்லை, முரண்பாடானதாக இருக்கணும் என்ற ஒரு கட்டாயம் ஒன்று இல்லை. மாற்றமாக அது உண்மையில எதை குறிக்குதுன்னு சொன்னா, அது ஒரு அரபுல சொல்வார்கள் தனவா, அது ஒரு வெரைட்டி தான். அது வெரைட்டி ஆஃப் ஒப்பீனியன் அல்லது தோட்ஸ் என்று சொல்றோம். ஒரு தமிழ்ல நாங்க சொல்றோம் பல்வகைமை என்று சொல்றோம். அப்ப கருத்து வேறுபாடு என்று நாங்க சொல்றது ஆக்சுவலாக உண்மையில் அது என்னண்டா, அது அந்த அந்த பல்வகைமை தான். அதுல அதாவது ஒரு நிலைப்பாடு இல்லாம பல நிலைப்பாடுகள் காணப்படுகின்ற ஒரு சூழல் என்று சொல்வதுதான் உண்மையிலே அந்த கருத்து வேறுபாடுன்னு சொல்றது. இமாம் ராகிப் அல் இஸ்ஃபஹானி அவர் ஒரு மொழியியல் துறை அறிஞர். அவர் சொல்லுவார் என்னண்டா, கருத்து வேறுபாட்டுக்கு நாங்க அரபுல சொல்ற இஹ்திலாஃப் என்று சொல்லி, அவர் சொல்ற இந்த இஹ்திலாஃப் என்ற சொல் பித் என்ற அந்த எதிரான பொருளை குறிக்கிறத விடவும் ஒரு பரந்த கருத்து அது தருக்கிறது என்று சொல்ற. பித் என்று சொன்னா எதிரானது என்று. அவர் சொல்ற இஹ்திலாஃப் என்று சொல்றது எப்பவும் பித் எதிரானது என்ற கருத்தை தான் தருமா? அப்படி இல்லை, அதை விட ஒரு பரந்த ஒரு கருத்து அது தருகிறது என்று சொல்லிட்டு அவர் சொல்லுவார் என்னண்டா, எதிரானவை அனைத்தும் இஹ்திலாஃபாக இருக்கும், ஆனால் இஹ்திலாஃப் அனைத்தும் எதிரானவையாக இருக்க மாட்டாது. ஒரு விஷயம் எதிரானது என்றா அது வேறுபாடுதான். ரெண்டு எதிரான விஷயங்கள் இருக்கிறண்டா அது வேறுபாடான்னு கேட்டா வேறுபாடுதான். ஆனா வேறுபாடாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதிரானதா? எதிரானது அல்ல. நாங்க கருத்து வேறுபாடு என்று சொல்றதன் ஊடாக நாங்க முரண்படுகின்றோம், பிரச்சினைப்படுகின்றோம், எதிர் தரப்புக்கள்ல மாறுகின்றோம், ஒரு என்டியாக நாங்க மாறுகின்றோம் என்று சொல்கின்ற ஒரு மீனிங் அதுல புலப்படுகின்றதா? அப்படி ஒரு கருத்து அது சொல்கிறதாண்டா? அப்படி இல்லை. அப்ப எனவே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க முடியுமாண்டா தாராளமாக இருக்க முடியும். அது எங்கட பன்முகத்தன்மையை காட்டும். நாங்க எப்பவும் ஒற்றை வழி பாதையில் இல்லாம பல ஆப்ஷன்ஸோட நாங்க வாழுகின்றோம் என்று சொல்ற ஒரு விஷயத்தை தான் அது எங்களுக்கு காட்டும். அதான் இதுல நாங்க விளங்குற ஒரு விஷயம். இங்க இமாம் இப்னு தைமியாவோட ஒரு கருத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் இந்த சொல்லை பயன்படுத்துவார். அவர் சொல்வார் என்னன்னா, இஹ்திலாஃப் என்பது எதிரானது என்ற கருத்துல மாத்திரம் அமையாது, மாற்றமாக அது அவர் சொல்ற இஹ்திலாஃப் தனவ்வா. இஹ்திலாஃப் என்று சொல்றது அது பன்முகத்தன்மை வாய்ந்தது,
பன்முகப்பட்டது. அப்படி சொல்லி போட்டு அவர் சொல்றாருண்டா, அவர் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவார். இப்ப ஒரு விஷயம், ஒரு ஒரு சொசைட்டியை பொறுத்த வரையில அவங்களுக்கு கடமை, ஆகப்பெரிய அவங்களோட கடமை, சிலவேளை அது ஜிஹாத் தான் அவங்களுக்கு ஆகப்பெரிய கடமையாயிருக்கும். இன்னொரு சொசைட்டியை பொறுத்த வரையில சதக்கா தான் அவங்களுக்கு ஆகப்பெரிய கடமையாயிருக்கும். இன்னொரு சொசைட்டியை பொறுத்த வரையில கற்பித்தல் தான், கல்விதான் அவங்களுடைய ஆகப்பெரிய கடமையாக இருக்கும். இப்ப இது அந்த சொசைட்டிக்கு சொசைட்டி அவங்களோட இயலுமை, அவங்களோட தேவை, அவங்களுக்கு அதற்கு ஏற்ப அவங்களோட கடமை வித்தியாசப்படும். இப்ப நாங்க சாதாரணமாக ஒரு தனி மனுஷன் என்ற வகையில் எடுத்தாலும் நாங்க சொல்லுவோம் ஒரு அறிஞனை பொறுத்த வரையில் அவனுக்குரிய ஆகப்பெரிய கடமை என்ன? அந்த அறிவை பிறருக்கு கொடுத்தல் தான். ஒரு பணக்காரரை பொறுத்த வரையில் அவருக்குரிய ஆகப்பெரிய கடமை என்ன? அவருடைய பணத்தை அவரு சதக்கா செய்தல் தான், செலவு செய்தல் என்று சொல்றது. கடமைகள் என்று சொல்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே கடமை தான் இருக்கும் என்று சொல்றதற்கு இல்லை. வாஜிபுகள் சொசைட்டி டு சொசைட்டி வித்தியாசப்பட முடியும், ஆளுக்கு ஆள் வித்தியாசப்பட முடியும். இது அவர் சொல்லுவார் என்னண்டா, இந்த வித்தியாசங்கள் முரண்பாடுகள் அல்ல, எதிரான விஷயங்கள் அல்ல என்று சொல்லுவார். நாங்க கருத்து வேறுபாடுகள் என்று சொல்றதுல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் இமாம் இப்னு தைமியா சொல்கின்ற இந்த விஷயம் தான். அது எப்பவும் அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும், அது பன்முகத்தன்மை வாய்ந்தது என்று சொல்றோம். அப்ப அது அந்த பல ஆப்ஷன்ஸ் தான், வெரைட்டிஸ் என்று சொல்ற அந்த கருத்துல தான் நாங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே எல்லாருக்கும். இது என்னது? H2O என்னது? நீருக்குரிய ரசாயன பேர் தானே இது. இதுல என்ன உள்ளடக்கம்? H2 என்று சொன்னா 2 ஹைட்ரஜன், 2 O ஆக்சிஜன் 1 என்றதானே அது சிம்பிள் மீனிங். அப்படியா? எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் அதுதான். இதுல ஒரு விஷயத்தை பாருங்க என்னண்டா, இந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தது வைங்களே, ஹைட்ரஜன் தனியாக இருக்கிறது, ஆக்சிஜன் தனியாக இருக்கிறது. தனியாக இருந்தா ஒவ்வொன்றும் எரியும் தன்மை வாய்ந்தது, தனியாக இருந்தா எரியும். அதற்குரிய பாதுகாப்புல வைக்கலாட்டி அது எரியும். ஆனால் அதெல்லாம் ஒன்று சேர்ந்தா எப்படிமா இருக்கிறது? அந்த நெருப்பு அணைக்கிறதுக்குரிய நீராக மாறுகிறதே அது. அப்ப தனித்தனியாக ஒவ்வொன்றும் வேறதானே, அது வித்தியாசம். சேர்ந்தா என்ன நடக்குது? ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருதா இல்லையா? வருது. இதான் உலகத்துல நியதி, அதுதான் அல்லாஹ் உலகத்துல வச்சிருக்கிற பௌதீக விதி, அதுதான். நாங்க தான் நினைக்கிறோம் அது முரண்பாடு என்று, அது எதிரானது என்று. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எதிரான 2 விஷயங்கள் என்று நாங்க நினைக்கிறோம் தனியே இருக்கிற நேரத்தில். ஆனா ரெண்டையும் ஒன்று சேர்க்கிற நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு டிஃபரண்டான ஒரு ரிசல்ட் ஒன்று வருகிறது என்று பாரு. அப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்று சொல்றது அது எப்பவும் அபாயம் என்று சொல்றது இல்லை, அது ஆபத்தான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அது எப்பவுமே எங்களோட பிரச்சனைகளை இல்லாம செஞ்சு ஒரு நல்ல சொல்யூஷனை நோக்கி போற, ஒரு நல்ல ஒப்புமையை நோக்கி போற ஒரு இடத்துக்கு அது கொண்டு சேர்க்கும். அப்ப பல வித்தியாசமான கருத்துக்கள் இருத்தல், ஒப்பீனியன் இருத்தல் என்று சொல்றது என்றைக்குமே அது நாங்க அதை நெகட்டிவா பார்க்கிறதுக்கோ அல்லது அதை ஒரு அபாயமாக கருதுவதற்கோ எந்த அவசியமும் இல்லை. என்னடா பௌதீக நியதியே அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். வித்தியாசங்கள்ல எப்பவும் ஒரு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது என்று சொல்றது. அதை நாங்க சரியாக புரிந்து கொண்டால். இங்க இன்னொரு விஷயத்தை நாங்க கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும், அப்பதான் இந்த கருத்து கம்ப்ளீட் ஆகும். அதாவது இந்த இஹ்திலாஃப் என்ற சொல் அல்லது நாங்க சொன்ன கருத்து வேறுபாடு என்ற சொல், நான் ஆரம்பத்துல இமாம் ராகிப் அல் இஸ்பஹானியோட கருத்தை சொல்ற நேரத்தையும் இமாம் இப்னு தைமியோட கருத்தை சொல்ற நேரத்தையும் அவங்க 2 பேரும் மறுக்கல்ல. குர்ஆன்ல இஹ்திலாஃப் என்ற சொல் எதிரானது என்ற கருத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதா இல்லையா? பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இஹ்திலாஃப் என்ற சொல் எதிரானது என்ற கருத்து மொழியில் அதுக்கு இருக்கிறதாண்டா இருக்கிறது. அப்ப கருத்து வேறுபாடு என்று சொல்றது எதிரானதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறா இல்லையா? வாய்ப்பு இருக்கிறது.
கருத்து வேறுபாட்டினுடைய நேச்சர் நாங்க சொன்னோம், அது எதிரானது அல்ல. ஆனால் எதிரானதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ரெண்டு ஒப்பீனியன் எதிரான ஒப்பீனியன்களாக அல்லது மறுக்கப்படுறதுக்குரிய ஒப்பீனியன் உண்டாக வர வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்ப நாங்க சொல்றோம், இங்க இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படையை நாங்க விளங்கிக்கொள்ளணும் என்றால், எதிரானதாக அமையாத கருத்து வேறுபாடு எது? எந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்தால் அது எதிரானதாக அமையாது. அந்த வகையில் இமாம்கள் இந்த ரெண்டு கலை சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது அரபுல நான் போட்டிக்கிற பாருங்க. முதலாவது அல் கத்இ, இரண்டாவது அத்வன்னி என்று சொல்ற விஷயம். கத்இ என்றா திட்டவட்டமானது, வன்னி என்று சொன்னா திட்டவட்டமற்றது. அப்படின்னா என்ன விளங்கப்படுத்துறேன்? இப்ப குர்ஆனும் ஹதீஸும் தானே ஷரியா, அதான் எங்கள்கிட்ட இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸையும் நாங்க அதெல்லாம் வார்த்தைகள் தானே, எல்லாமே வார்த்தைகள், அரபு மொழியில் அமைந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்க விளங்க முற்படுகின்ற நேரத்தில் அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. கத்இ என்று சொல்றதுல, வன்னி என்று சொல்றதுல ரெண்டு விஷயம் இருக்கிற. முதலாவது, அது திட்டவட்டமானது என்று நாங்க சொல்ற நேரத்தில் அதுல ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று, அந்த குறிப்பிட்ட குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு வந்து சேர்ந்த வழி. இப்ப ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து தானே குர்ஆனும் வந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியாக சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் எல்லாருக்கும் குர்ஆனா தெரியும். ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொன்னதே தான், அப்படித்தானே? அது குர்ஆன் வந்து அல்லாஹ் இறக்கின வஹியாக ரசூலுல்லாஹ் சொன்னார், ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் அவராகவே சொன்னது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை சஹாபாக்கள் காதால கேட்டு வாய்மொழி மூலம் நகர்த்தினார்கள். திரும்ப அடுத்த பரம்பரைக்கு வாய்மொழி மூலம் நகர்த்தப்பட்டது, அதுக்கடுத்த பரம்பரைக்கு வாய்மொழி மூலம் நகர்த்தப்பட்டது. அது பதிவு செய்யப்பட்டது பிற்பட்ட காலத்துல தானே. இமாம் புகாரியோட காலத்துல இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், இமாம் முஸ்லிம் இவங்களுக்கு அதை பதிவு செஞ்சார்கள், புத்தகமாக தொகுத்தார்கள். அதுவரையில வாய்மொழி மூலம் தானே நகர்ந்து வந்தது. இப்ப இந்த வாய்மொழி மூலம் அது நகர்ந்து வந்த நேரத்துல தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு, அப்படித்தானே? இப்ப நீங்க சில வேளை இந்த இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள்ல சில சமயங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இருப்பீங்க. அதுகள்ல வந்து இந்த நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 10 பேரை ஒரு 20 பேரை லைன்ல வச்சு முதலாவது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அடுத்த ஆளுக்கு ரகசியமா சொல்லி அப்படியே ஷேர் பண்ணுங்க விட்டா கடைசியா வந்து சேர்ற இங்க சொன்னதுக்கு தலைகீழான ஒன்று வந்து சேரும். சரியாக அதே விஷயத்தை தவறாம கடத்தி இருப்பார்கள் என்று சொல்றது அப்படி எங்கேயுமே கண்டதில்லை. இதான் யதார்த்தம். வாய்மொழி மூலம் நகர நேரத்தில் அங்கு கை வச்சு கால் வச்சு அப்படி வந்து சேருவது. அப்ப ஹதீஸுகள் அப்படி நகர்த்தப்பட்ட நேரத்தில் தவறு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையாண்டா வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் வந்தன. பலவீனமான ஹதீஸ்ல நாங்க சொல்ற இப்படி தவறுகள் நிகழ்ந்தவை நிறைய நடந்திருக்கிறது. அப்ப இமாம்கள் என்ன செய்தார்கள் என்றா அதை உறுதிப்படுத்துறதற்கு, அதை தவறுகள் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி மிக ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டது என்று சொல்ற அப்படி அதை நிரூபிக்கிறதற்கு என்று சொல்லி ஒரு வழிமுறையை கடைபிடித்தார். அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஹதீஸ் திறனாய்வு கலை என்று சொல்லி. அப்படி ஒரு கலையை உருவாக்கி அந்த கலைக்கு உட்பட்டவைகளை ஏற்றுக்கொண்டார்கள், இல்லாதவற்றை மறுத்தார்கள். அப்ப அவங்க செஞ்ச விஷயம் என்னன்னா, அப்ப அங்க அந்த ஹதீஸ நாங்க ஏற்றுக்கொள்ளணும்டா அதுக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை ஒன்று கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு யாரு சொன்ன, அவருக்கு யாரு சொன்ன, அவருக்கு யாரு சொன்ன, அவர் ரசூலுல்லாஹ்விடமிருந்து பெற்ற. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு நம்பிக்கையான ஆக்கள், பொய் சொல்றாக்களா, தவறு விடுறாக்களா, அவங்களோட மனன சக்தி எப்படி, இதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் அதை அங்கீகரிப்பார்கள். அப்ப இதுல வந்து நாங்க அந்த திட்டவட்டமானது என்று சொல்றதுல முதலாவது கருத்து, ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து எங்களை வந்து சேருகின்ற வரையில் அந்த வந்த வழியில எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்கும். அதைத்தான் நாங்க கத்இ என்று சொல்லுவோம், திட்டவட்டமானது என்று நாங்க சொல்றோம். அது திட்டவட்டமானதுன்றதுல முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து என்ன, குறிப்பிட்ட அந்த ஹதீஸோ அல்லது குர்ஆன் வசனமோ அதிலிருந்து நாங்க விளங்கிக் கொள்கின்ற கருத்து அது திட்டவட்டமானதாக இருக்கணும். அப்படின்னா யாரு அதை வாசிச்சாலும் ஒரு கருத்தை மட்டும் தான் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தால் அது திட்டவட்டமானதல்ல, அது வன்னி. அப்ப ஒரு கருத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்றதுக்கு நாங்க திட்டவட்டமானதுன்னு சொல்றோம். இப்ப சாதாரண தமிழ்ல கூட இருக்கிறது தானே. இப்ப நாங்க இப்படி சொன்னோம்டா, இது அப்புறம் எங்க ரூட்டுக்கு வரவானும் கிளியர் தானே, அந்த ஸ்டேட்மெண்ட் கிளியர் தானே. எங்க ரூட்டுக்கு வரவானம் சொன்னா அது வெரி கிளியராக இது அப்புறம் எங்க ரூட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்றது. எப்படி சொன்னா இது அப்புறம் எங்க ரூட்டுக்கு தலையே காட்டப்படாது என்று சொன்னா, இப்ப கால காட்டேலும் ஒரு கருத்து எடுக்கலுமா இயலவா? அந்த மொழிப்படிக்கு அப்படி ஒரு கருத்து எடுக்கலுமா இயலவா? ஏலும். அப்ப இந்த வசனம் நாங்க சொல்றோம், அதுல அதை யாரு கேட்டாலும் ஒரு மீனிங் தான் எடுப்பாங்க. ஆனா இந்த வசனத்துல கொஞ்சம் அந்த கிரிட்டிக்கலா யோசிக்கிறோரால் வேற கருத்து அவர் அதுல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனாலதான் நீங்க பாருங்கடா, இந்த சட்டங்கள் எழுதுற நேரத்துல, சட்ட புத்தகங்கள்ல சட்டங்கள் எழுதுற நேரத்துல எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி தான் எழுதுவாங்க. ஏன்? யாரோ ஒருத்தர் இதை சொல்லி இல்ல, எனவே எனக்கு தண்டனை தரையலாம் என்று விவாதிக்கலுமா இல்லாதா? ஏழு. நாங்க சொல்றேன் என்றால் அந்த வகையில திட்டவட்டமானது என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட வசனத்திலிருந்து எல்லாருமே ஒரே மீனிங்கை மட்டும் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லியிருந்தா அதை நாங்க திட்டவட்டமானது சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பல கருத்துக்கள் ஒருத்தர் விளங்கிக் கொள்கிறார் என்று சொன்னா அதை நாங்க வன்னி, திட்டவட்டமற்றது என்று சொல்றோம். அப்ப சேர்ந்த வழி சந்தேகம் இல்லாம உறுதிப்படுத்தப்பட்டா அது திட்டவட்டமானது. அதே மாதிரி சேர்ந்த வழி திட்டவட்டமா சந்தேகம் இல்லாம உறுதிப்படுத்தப்படலண்டா அது திட்டவட்டம் இல்ல, அது வன்னி. அதே மாதிரி அதுல ஒரு வசனத்திலிருந்து ஒரு சொல்லிலிருந்து விளங்கிக் கொள்கின்ற கருத்து எல்லாரும் ஒரு கருத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்கிறார்கள் என்று இருந்தா அது கத்தழி. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்தை விளங்கிக் கொள்கிறார்கள் இருந்தா அது வன்னி என்று சொல்லுவோம். உதாரணம் ஒன்று சொன்னா உங்களுக்கு இன்னும் விளங்கும். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். அதாவது சூரா ஃபாத்திஹா அத ஓதாதவருக்கு தொழுகை இல்லை. லா ஸலாத்த இந்த ஹதீஸில் இருந்து தான் இமாம்கள், இப்ப இமாம் ஷாஃபி முடிவெடுத்தார், தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜிப். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல்லாட்டி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது இமாம் ஷாஃபி வந்த முடிவு. அவர் அந்த முடிவுக்கு வாரத்துக்கு அந்த ஹதீஸ்ல எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தார்? லா ஸலாத்த என்று இருக்கு. அரபு படிச்சாக்களுக்கு தெரியும் இந்த லா ஸலாத்த என்று சொல்றதுல இலக்கணம் என்னன்னு. அதில் உள்ள அந்த கிராமர்ல வருவது என்னென்றா, லா ஸலாத்த என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த இனமே இல்ல, தொழுகை என்பதே இல்ல, அதாவது அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு தான் கருத்து. எது இல்லாட்டி சூரா ஃபாத்திஹா ஓதல்லாட்டி தொழுகையே இல்லை என்றது மீனிங். அப்படியாக இருந்து அவர் பார்த்தார், சூரா ஃபாத்திஹா ஓதல்லாட்டி தொழுகையே இல்ல என்று இருந்தா அப்ப என்ன சூரா ஃபாத்திஹாட முக்கியத்துவம் என்னப்ப? அது வாஜிப், அதை கட்டாயம் ஓதியே ஆகணும், ஓதல்லாட்டி தொழுகை பாத்தில் ஆகிரும். இது இமாம் ஷாஃபி வந்த முடிவு. இமாம் அபூ ஹனீஃபா எப்படி யோசிச்சாருன்னு பாருங்க. அவரு சொல்றாருண்டா, தொழுகையில சூரா ஃபாத்திஹா ஓதுறது வாஜிப் அல்ல, ஓதலாம், ஓதாம விட்டாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அவரு சொல்றாரு என்னண்டா, இங்க லா ஸலாத் என்று சொல்றது தொழுகையே இல்ல என்று சொல்ற கருத்து இல்ல, தொழுகை சம்பூர்ணம் இல்லை என்று சொல்றது அட கருத்து, முழுமை அடையல்ல என்றுதான் கருத்தை ஒழிய தொழுகை முழுக்க மறுக்கப்படும் என்ற கருத்தா? அந்த கருத்து இல்ல. அவர் அதுக்கு வேற ஹதீஸ்ல இருந்து அதை அவர் நிறுவினார். எப்படி அவர் நிறுவினார்? அவர் சொல்றாரு என்னண்டா, சில ஹதீஸ்கள் வருகிறது, லா யுமினு அஹதுக்கும், உங்கள யாருக்கும் ஈமான் இல்ல, ஹத்தா யுஹிப்பலி அஹீஹி மா யுஹிப்பலி நஃப்ஸி, அந்த மாதிரி. அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கின்ற நேரத்தில் வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், ரசூலுல்லாஹ் 3 தடவை சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமாக ஒருத்தர் ஈமான் கொள்ளவே மாட்டார். யாரு அவர் என்று சொல்ற நேரத்தில் அல்லதி பாத ஷபிஆன வஜாருஹு ஜாஇ, அவர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறார், பக்கத்து விட்டால் பசியோடு இருக்கிறார், இவருக்கு ஈமானே இல்லை. அப்படின்றா ஈமான் இல்லைன்றா அப்போ யார் அவர்? காஃபிரா? நாங்க அப்படி சொல்லுவோமா? நாங்க அப்படி அதை அப்படி புரிஞ்சோம். இமாம் அபூ ஹனீஃபோட ஆர்கியூமெண்ட் அதுதான்.
அவர் சொல்ற என்னடா ஈமான் இல்லன்னு அங்க சொல்றதுல மீனிங் என்ன? ஈமான் சம்பூர்ணம் இல்ல, அவ்வளவுதான். அவன் முஸ்லீம் தான், ஈமான் சம்பூர்ணம் இல்லை, ஈமான்ல வீக்னஸ் இருக்கிறது, அதான் கருத்து. அதே கருத்து தான் இங்கே. லா சலாத் என்று சொன்னா தொழுகை சம்பூர்ணம் இல்ல, அதுல வீக்னஸ் இருக்கிறது, குறைபாடு ஒன்று இருக்கிறது. ஆனா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படும். 100 மார்க்ஸ் கிடைக்காது, ஒரு 60-70 மார்க்ஸ் கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த வகையில சூரா ஃபாத்திஹா வாஜிபா? வாஜிப் இல்ல என்று சொன்னார். இப்ப இந்த ஹதீஸிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்தை விளங்கிக் கொள்ள இயலுமாக இருந்தா இல்லையா? அப்ப அதை நாங்க சொல்லுவோம் என்னது? வன்னி. விளந்தானே, அதை நாங்க சொல்லுவோம் வன்னி. இப்ப சில ஹதீஸில் இருக்கிறது, அதுல இருந்து ஒரு கருத்து மட்டும்தான் விளங்கி. இப்ப ஹதீஸோ குர்ஆன் வசனமோ, இப்ப அந்த கணவன் மௌத்தா போன ஒரு ஒரு பெண் இதா இருக்க வேண்டிய காலம் சம்பந்தமாக சொல்ற அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாசம் 10 நாட்கள். இப்ப 4 மாசம் 10 நாள் என்று சொல்றதுல செகண்டா இன்னொரு கருத்து விளங்கியலுமா? 4 மாசம் 10 நாள்ன்றதை தவிர வேற ஏதாவது ஒரு கருத்து அதுல விளங்கியலுமா? அப்படி விளங்கல. 4 மாசம் 4 மாசம் 10 நாள் தான், அதுல வேற ஒரு கருத்து விளங்குற இடம் இல்லை. அதை நாங்க சொல்றோம் தெளிவாது கத்தவி. அப்ப நாங்க இங்க கருத்து வேறுபாடு எதுல வந்தால் அது எதிரானதாக இல்லாம பன்முகப்பட்டது என்று சொல்ற அந்த வரையறைக்குள்ளால வரும். இந்த வன்னி பரப்பு இருக்கிறது, இதுல வந்தா மட்டும்தான். இதுல வரையலுமா? இதுல மாற்று கருத்து வந்தா அது சிலவில குஃப்ருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். இப்ப தொழுகை 5 நேர தொழுகை வாஜிபானது என்று சொல்லி எப்படி நிரூபிக்கப்பட்ட? இந்த வடிவத்திலேயா? இல்ல இந்த வடிவத்தில் நிரூபிக்கப்பட்டது. அது திட்டவட்டமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல யாராவது இல்ல தொழுகை 4 தான் 3 தான் என்று சொன்னா அது குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்ப கருத்து வேறுபாடு நாங்க சொன்னோம் ஷரியால வராது, ஃபுக்ஹ்ல தான் வரும். ஃபுக்ஹ்ல எங்க வரும்? இந்த வன்னி என்ற பரப்புல தான் வரும், கத்இ என்ற பரப்புல வராது. கருத்து விளங்க தானே? அப்ப அதைத்தான் நான் இங்க சொல்லி இருக்கிறேன். எனவே இங்க சமரியாக என்ன நாங்க சொல்லும், சட்ட கருத்து வேறுபாடாண்டா என்ன? குறித்ததொரு சட்ட விவகாரத்தில் தோன்றுகின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு நிலைப்பாடுகள், அவை ஒன்றையொன்று எதிரானவை அல்ல. இதான் கருத்து வேறுபாடு என்று சொல்றது. சட்ட கருத்து வேறுபாடு எங்கு நிகழும்? அவை ஷரியாவில் நிகழ மாட்டாது, மாற்றமாக ஃபுக்ஹ்ல தான் நிகழும். அடுத்து ஃபுக்ஹிலும் கத்இயான விவகாரங்களில் நிகழ மாட்டாது, வன்னியான விவகாரங்கள்ல தான் நிகழும். விளங்கினா அப்ப அது எங்க டச் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷரியாவை நாங்க விளங்கினோம், ஃபுக்ஹ விளங்கினோம், கருத்து வேறுபாடு என்ன விளங்கினோம். கருத்து வேறுபாடு என்று சொல்றது பேசிக்கான ஐடியா என்ன? அது எதிரானது அல்ல, முரணானது அல்ல, அது பன்முகத்தன்மை என்று சொல்றது. அந்த பன்முகத்தன்மை எந்த ஏரியாவுல நடந்தா அதை நாங்க பன்முகத்தன்மை என்று சொல்றோம்? இந்த வன்னி என்ற பரப்புல நடந்தா தான் அது பன்முகத்தன்மை வாய்ந்தது. கத்இ என்ற பரப்புல நடந்தா அது பன்முகத்தன்மையாக நாங்க சொல்றது. விளங்கினா கருத்து? அப்ப இதுதான் நாங்க கருத்து வேறுபாடு என்றால் என்ன என்று சொல்றதுனூடாக விளங்குற விஷயம். அப்ப நாங்க அடுத்து பார்க்க வேண்டியது இந்த சட்ட கருத்து வேறுபாட்டுக்கான காரணங்கள் என்ன. நான் இங்க ஒரு 6 வகையான காரணங்களை சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் விரிவா நாங்க அதை அடுத்த அமர்வில் பார்ப்போம். குர்ஆன் உண்மையிலே குர்ஆனும் ரசூலுல்லாஹ்விடமிருந்து முதல் பரம்பரை சஹாபாக்களுக்கு வந்தது வாய்மொழி மூலம்தான். வாய்மொழி மூலம்தான் முதல் பரம்பரை சஹாபாக்களுக்கு வந்தது. ஆனால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக வந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது நடைபெற்ற விஷயங்கள் ஒன்று குர்ஆன எழுத்துருவுக்கு கொண்டு வந்தது. அதை நூலுருப்படுத்தின வேலை நடைபெற்றது. அப்ப அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன ஒன்று திரட்டணும் என்று சொல்ற அந்த தீர்மானத்தை எடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அந்த தீர்மானத்தை அதாவது உமர் ரலியல்லாஹு தான் சஜஸ்ட் பண்றார், இப்படி இந்த விஷயத்தை செய்யணும் சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் யோசிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு வேலை நான் செய்யறா என்று சொல்லி யோசிக்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு நியாயம் சொல்றாரு. ஏனென்றா அடுத்த பரம்பரைக்கு நாங்க குர்ஆனை கொடுக்கணும். அதுல அப்படி இப்ப குர்ஆன் ஆக்களோட மன்னனத்துல மட்டும்தான் நீக்கி எழுத்துல வரலாட்டி அடுத்த பரம்பரைக்கு இந்த ஆக்கள் மௌத்தா போனா ஒரு யுத்தத்துல திடீரென்று 70 குர்ஆன மன்னனமிட்டவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அப்ப அந்த நிகழ்வு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிந்திக்க வைக்கிறது. அப்ப அவர் சொன்னார் அடுத்த பரம்பரை கிடைக்கணும், எனவே நாங்க இதை கட்டாயம் எழுதுவோம்.
நூலுறுப்படுத்தும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை ஸைத் பின் சாபித்திட்ட பொறுப்பு கொடுத்து குர்ஆன் ஒன்று திரட்டப்படுகின்றது. அப்ப அவர் எந்த அளவு கண்ட ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஆள் சாட்சியாக இருந்து அந்த வசனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. குறைந்தது ஒவ்வொரு வசனத்துக்கும் 2 சாட்சிகள் தேவை. அப்படி 2 சாட்சிகளை வைத்துத்தான் அவர் அந்த முழு குர்ஆனையும் ஒன்று திரட்டினார். ஒன்று திரட்டி அப்ப ரசூலுல்லாவுக்கு பிறகு சஹாபாக்கள் பரம்பரையிலே குர்ஆன் எழுத்துருவுக்கு வந்தது. ஆனா ஹதீஸ் நடக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல அப்படி ஒரு முயற்சி, ஒரு ஆலோசனை வந்தது. ஆனால் அது வேற பல அந்த அன்றிருந்த அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக அதை செயல்படுத்த முடியல. அது அப்படியே பிற்போடப்பட்டது. பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய காலத்திலே அந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு உண்மையிலே மிச்சம் பிற்பட்ட காலத்துல தான் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் தோற்றம் பெறுகின்ற நேரத்துல தான் அது முழுமையாக அந்த நாங்க சொல்லுவோம் என்னென்றால் அந்த அத இப்ப நாங்க அந்த சல்லடை போட்டு மிக ஆதாரபூர்வமாக மட்டும் எடுத்து பதிவு செய்தது பிற்பட்ட காலத்துல நடந்தது. ஆனா சிலர் தனிப்பட்ட வகையில நிறைய எழுதி வச்சிருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஹதீசுகளை சில சஹாபாக்கள் எழுதி வச்சிருந்திருக்கிறார்கள். ஆனால் அது உத்தியோகபூர்வமானதாக இருக்கல. பிற்பட்ட காலத்துல தான் உண்மையிலே அவை சரியான எழுத்துருவுக்கு வந்து அவை பதிவு செய்யப்பட்டு, பதிவு செஞ்சதுக்கு பிறகு அதுல அந்த அந்த வந்த வழிகள் கிளியராக மாறியது. ஆனாலும் பதிவு செய்யப்பட்டதுகள்லையும் வந்த வழிகள்ல குறைபாடுகள் உள்ளவையும் பதிவு செய்யப்பட்டும் இருக்கின்றன. அதை பிற்பட்ட காலங்கள்ல வந்தவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி அது சம்பந்தம் ஆகிய பண்ணி அதில் உள்ள பிழைகளை சரி செஞ்சு அப்படி செய்திருக்கிறார்கள். அது காலத்துக்கு காலம் அது சம்பந்தமான ஆய்வுகள் நிறைய நடந்து கொண்டு நவீன காலத்துல நாசருத்தீன் அல்பானி அதுல ஒரு பெரிய ஒரு ரோல் செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி நவீன காலத்துல வாழ்ந்த அதாவது முஸ்தபா புகா போன்றவர்கள் இப்படி நிறைய அவங்க இந்த மாதிரி ஹதீஸுகளை திரும்ப மீளாய்வு செய்து அதில் உள்ள தவறுகளை இல்லாம செய்கின்ற விஷயங்களை செய்திருக்கிறார்கள். இது வரலாற்று நெடுக நடந்திருக்கின்ற ஒரு விஷயம்.